பெரியோர்கள் அயராது பாடுபட்டு நமக்கு சுதந்திரம் பெற்று தந்துள்ளார்கள். நாம் அந்த சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும். இதனை விளக்குவதற்காக ஒரு சிறு கதை சொல்ல விரும்புகிறேன். சிறு கதை. முயல்கள் காட்டில் தன்னுடைய பசிக்காக புல் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வழியாக வந்த நரி வந்து அந்த முயல் இனத்தை ஒவ்வொரு முயலாக டெய்லி ஒவ்வொரு முயலாக அது சாப்பிடுது. அப்போ இதை பார்த்து அந்த முயல் தலைவன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி நரி இனம் வந்து டெய்லி வந்து ஒவ்வொரு முயலை வந்து சாப்பிட்டு எங்கள் இனத்தை பூரா அழிச்சிடுவாங்க. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து இந்த நரிகிட்டேருந்து எங்களுக்கு நீதி வேணும், பாதுகாப்பு வேணும், எங்கள் இனம் அழியாமல் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி வந்து முயல் வந்து கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. விசாரணை வருது. நரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காட்டில் போய் பெரிய பூசணிக்காயை எடுத்துட்டு வந்து ஜட்ஜு பேக் சைடு வச்சிடறாங்க. வச்சுட்டு அப்போ நீதிபதி விசாரணை ஆரம்பிக்கிறாரு. உடனே நீங்கள் தானே முதல் அதையும் உங்களோட வாதத்தை எடுத்து வைங்கன்றாங்க. முயல் சொல்கிறாங்க, அந்த முயல் தலைவன், நாங்கள் வந்து யாருக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டோம், எந்த மாமிசம் எந்த இதுவும் சாப்பிட மாட்டோம், நாங்கள் காட்டில் இருக்கிற பசும்புல்லை மட்டும்தான் சாப்பிட்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த நரியினை வந்து ஒவ்வொரு நாளாக எங்களோட இனத்தை பூரா ஒவ்வொரு ஆளாக அடித்து ஒவ்வொரு முயலாக சாப்பிட்டா எங்கள் இனமே அழிஞ்சு போயிடும். ஸோ அதனால் வந்து இவங்கள்ட்ட எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், நீதி வேணும், எங்கள் இனம் அழியாமல் பாதுகாக்கணும். எப்படி நம்ம முன்னோர்கள் பாடுபட்டாங்களோ அந்த மாதிரி அதை மேட்ச் பண்ணுறேன். அப்படி இவங்க வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. நீதிபதி யோசிக்கிறாரு. சரி, அடுத்து எதிர்வாதத்துக்காரங்க நரியின தலைவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, உங்கள் வாதத்தை சொல்லுங்கன்றாங்க. நரி தந்திரமானது இல்லையா, அதனால் என்ன பண்ணுது, ஒரே வார்த்தை தான், நீதிபதி அவர்களே கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முன்ன பின்னவா, அது என்ன இருக்குது அப்படின்ட்டு நீதிபதி யோசிக்கிறாரு. முன்னாடி பார்க்குறா ஒன்றுமே இல்லை. சரி, பின்னாடி பார்க்குறாரு, பெரிய பூசணிக்காய் இருக்குது. அப்போ யோசிக்கிறாரு நீதிபதி, இந்த முயலுக்கு வந்து நம்ம நீதி சொன்னோம்னா நம்ம வீட்டுக்கு போனால் நம்ம மனைவி திட்டுவா, நம்மளை வீட்டுக்குள்ளே விட மாட்டா. ஆனால் இந்த நரிக்கு நம்ம ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லிட்டோம்னா வீட்டில் போனால் மனைவி நம்மளை திட்ட மாட்டா, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஸோ இந்த முயலுக்கு நம்ம நீதி சொல்கிறத காட்டி இந்த நரிக்கு நம்ம தீர்ப்பு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கணம் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, நரி வரும்போது நீங்கள் அந்த வழியாக புல்லு மேய்ஞ்சிங்க, தவறு தானே அப்படின்னு தீர்ப்பை மாற்றி சொல்லிட்டாரு. ஆனால் இதில் என்னன்னா, முயல் வந்து யாருக்கு எந்த துரோகம் பண்ணலை, ஆனால் அங்கே அது நீதி இழைக்கப்படுது. அந்த மாதிரி தான் நம்மளோட இந்தியர்கள் வெள்ளைக்காரங்க வந்து நம்ம இதுக்கு வியாபாரத்துக்காக தான் வந்தவங்க வளங்களை கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிச்ச மாதிரி இந்தியர்கள் வந்து அடிமைப்படுத்துறாங்க. அப்படி அந்த மாதிரி முயலுக்கு அநீதி இழைக்கப்பட்ட மாதிரி தான் நம்மளோட முன்னோர்கள் அப்படி இழைக்கப்பட்டோம். அதை வந்து நம்ம பெரியோர்கள் வந்து எதிர்நீச்சல் போட்டு போராடி கவிதை பாரதியார்லாம் வீரகவி, அதாவது ஊரான் தோட்டத்தில் ஒருத்தன் நட்டா வெள்ளரிக்காய், காசுக்கு 2 விற்க சொல்லு, காகிதம் போட்டா வெள்ளைக்காரு. நம்மளோட வளத்துல நம்ம விவசாயம் பண்றதுக்கு அவன் ஃபிக்ஸ் பண்றான். அப்ப நம்ம கேன பை நாட்டில் கிறுக்கு பை நாட்டா மாதிரி அப்படிதான் அவன் அந்த காலத்துல அப்படி நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எதிர்த்து போராடி நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு பெரிய அழகான ஒரு சுதந்திரத்தை நம்மளோட ஃப்ரீடத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நாள்ல அவங்கள நம்ம வணங்கணும். தேங்க்யூ.